ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் எடுத்த விலாக் இது. கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி துணியெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால எல்லாம் நேற்று நைட்டே துவைச்சி போட்டுட்டேன். இருந்தாலும் லைட்டாக அது காயாததுனால திருப்பி ஒரு தடவை எடுத்து வெளியில் போட்டுடலான்ட்டு போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லாங் வீடியோ போடணுன்னு தான் பார்த்தேன், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், பாப்பாவுக்கு ஃபீவர், அதனால் போடவும் முடியல. நிறைய எக்ஸ்கியூஸாக சொல்லிகிட்ருக்கேன் வீடியோ போடுறத தவிர. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா அன்றைக்கி கோலம் தர்கா போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறத்துலேருந்து பாப்பாவுக்கு ஹெவி ஃபீவர். ஒரு 1.5 வீக்காக வந்து ஒரே ஃபீவராக தான் இருக்குது. அவங்களுக்கு ஸ்கூலுக்குமே அனுப்பலை, பாப்பாவை வீட்டில் தான் வச்சுருந்தேன். சரி, அதனால தான் வீடியோவே எடுத்து போட முடியல. அதனால் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி கூட போடலான்னு பார்த்தேன், எங்கள் டைம் கிடைக்கல. அவங்க ஹெல்த் சரியில்லாதனால என்னால் வீடியோஸை எடுத்து போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப்லாம் ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே மாதிரி புதுசாக இனிமேல் வர சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்யூ. வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி என்னென்னா ரொம்ப காமெடியாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இன்றைக்கி சிக்கன் கிரேவி வீடியோ போடலான்ட்டு ஆசையாக இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வதக்கிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. இதே மாதிரி தான் இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவலும் வைக்கும்போது இதே மாதிரி கரண்ட் போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸில். அந்த மாதிரி இன்றைக்கி நான் ரெசிபியோட வீடியோ போடலான்னு பார்க்கணும், அன்றைக்கெல்லாம் கரண்ட் போயிடுது. எனக்கும் கரண்ட்டுக்கும் ஒரே சோதனையாக இருக்குது. அதனால் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்ச எல்லாத்தோட ரெசிப்பியும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கரண்ட் போனதுனால கொஞ்சம் ஷேர் பண்ண முடியல என்னால். இதில் வேறு எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெசிப்பியே போட மாட்டேங்கிறியம்மா, நீ செஞ்சு சாப்பிட்றதா வீடியோ போட்டுட்ருக்கியம்மா, என்னை திட்டுறாங்க. நான் ரெசிபி போடலன்னு பார்த்தா கரண்ட் என்ன சோதனை பண்ணுது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. நான் ரெசிபி போடணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று ஆகுது அந்த டைமில், அதனால என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க என்னோடய வீட்டாண்ட. அவங்களும் இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய அக்கா இருக்கட்டும், ஒரு அண்ணன் இருக்கட்டும், யார் பார்த்தாலுமே சரி எல்லாருமே நல்லா தான் சொல்லிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குமா, அப்படியே பண்ணு, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஏதாச்சும் பண்ணும்போது யாராச்சும் நம்மளை என்கரேஜ் பண்ணாங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான். இல்லையுமே சில இதெல்லாம் சொல்லுவாங்க. அதான் இப்போ நான் சொன்னேன்ல, ரெசிபியோட வீடியோ போடுமா அப்படின்வாங்க. ஏன்னா இப்போ நான் சமைக்கிற சமையல் ஒரு ஸ்டைல் இருக்கும், மற்றவங்க சமைக்கிற ஸ்டைல் அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் அவங்க கேட்பாங்க, நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க, அந்த மாதிரி எனக்கு போடுமா ரெசிபி அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக இனிமேல் வர டேஸில் ரெசிபியோட வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருந்தேன்னா, சாப்பாடு, ரசம், சிக்கன் கிரேவி, 65, அப்புறம் எக்கு, அவ்வளோதான். அப்புறம் ஊறுகாய், மெயின் ஐட்டம் மறந்துட்டேன், ஊறுகாய். இதோட இன்றைக்கி லன்ச்சு சாப்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே. சரி, ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்படியே மழையை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன், ரேட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்டுன்ட்டு. அதில் 2 வெரைட்டி, 2 ஷார்ட்ஸில் 2 வெரைட்டி ஆஃப் ரேட் இருக்கும். ஒன்று மைல்ஸு, அது ஒரு ஃப்ரெண்ட்லி பெட் தான். மைல்ஸும் இருக்கட்டும், அந்த ஜெர்பிலும் இருக்கட்டும். ஜெர்பிள்ஸும் நல்லா ஃப்ரெண்ட்லி டைப் தான். அதை வாங்கி கொடுத்துருந்தேன். மைஸ் எங்கள் பாப்பாவோட கிஃப்ட்டு, ஜெர்பிள்ஸ் என்னோடய கிஃப்ட்டு. என்னடா எலிலாம் ஒரு கிஃப்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டுறக்கூடாது. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு தங்கம் வாங்கி கொடுத்துருந்தா கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன். அந்த எலி வாங்கி கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எலின்னு கூட சொல்ல முடியாது, இனிமேல் என்னோடய குழந்தைங்க, அது அவ்வளோதான். என்ன அப்படின்னா, எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, நம்ம மனுஷங்களை விட அனிமல்ஸே எவ்வளோ மேல் என்னை பொறுத்தவரையும். நம்ம யார்கிட்ட என்ன பழகுறோம் அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருமே நம்மளை ஒரு டைம் ஏமாற்றிடுறாங்க, இல்லை ஹர்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அனிமல்ஸ் அப்படி இல்லை. நம்ம ஒரு வேளை சாப்பாடு போட்டோன்னா அதுங்க அதுங்க லைஃப் லாங் நம்மளை அதுங்க மறக்கவே மறக்காது. அது எப்படி சொல்கிறது, அது ஒரு பாண்டிங். அதை தான் நான் சொல்லியிருப்பேன். கிளிக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங், நான் கோழி வளர்க்கும் போதும் சரி, எல்லாமே என்னோடய குழந்தைங்க மாதிரி தான். இப்போயும் அதுதான். அது இல்லாமல் இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இதில் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். எவ்வளோ ஹாப்பியாக அதை ரேட்ஸ் விளையாடிட்டு இருந்ததுன்னு பாருங்கள். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அந்த மாதிரி பெட்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் எடுத்து கையில் விளையாடிட்டு இருக்கும்போது டிப்ரெஷன்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு.
ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன், அனிமல்ஸ்க்கும் எனக்கும் பாண்டிங் அப்படி இப்படின்னு நான் ஏன் அப்படி பேசுகிறேன் அப்படின்னா, நான் வந்து உடனே வந்து எல்லாரையும் நம்பிடுவேன். இப்போ என்கிட்ட வந்து யாராவது ஸ்வீட்டாக பேசினானா நான் நம்பிடுவேன். அதுதான் என்னோட வந்து பெரிய மைனஸே. அவங்க யார் எப்படின்னா நான் பார்க்க மாட்டேன். அவங்க வந்து பேசுகிறாங்களா, ஓ இவங்க நல்லவங்க தான் இருப்பாங்க போல அப்படின்னு பேசிட்டு எதாக இருந்தால் ஷேர் பண்ணுவேன். ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து அந்த அளவுக்குலாம் வந்து நம்மள வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் பழகுறது என்னோடய வேர்ல்டில் நான், என் பெட்ஸு, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோதான். நான் வெளியாளுங்களை அவ்வளோவா இது பண்ணுறதில்ல. ஏன்னா ட்ரஸ்ட் பண்ணுற அளவுக்கு யாரும் நடந்துக்கிறதும் இல்லை. இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பவும் முடியல. அதுதான் பெரிய விஷயம். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை வந்து அன்னன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணுவேன். ஐயோ இன்னைக்கு வந்து இந்த பெட்ஸ் கூட கொஞ்ச நேரம் விளையாடுறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அது பாருங்க, கையில் பிடிச்சி விளையாடுவேன். அவ்வளோ க்யூட்டாக ரியாக்ட் பண்ணும். அது கடிக்காது. இந்த மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணாத ஒரு அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசிகிட்டே வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சண்டே வந்து இப்படி தான் போச்சு. கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் ஹாப்பினஸ், அந்த மாதிரி தான் போச்சு. இதுவரை என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் மதியானம் சமைச்சதெல்லாம் அப்படியே இருந்ததுனால வெறும் சாப்பாடு மட்டும் நைட்டுக்கு செஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.